மீன் குழம்பு வச்சாலே கவுச்ச வாடை அடிக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி கவுச்ச வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கு மீனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி தான் டிப்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கடையில் மீனை நம்ம கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடும். கட் பண்ணி வாங்கிட்டு வர்ற மீன்லேயும் நம்ம வீட்டில் நல்ல பதமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். மீனை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு உப்பு தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு பிறகு கத்தி வச்சு நல்லா செதிலெல்லாம் சுரண்டு விட்டுட்டு உள் பகுதியில் இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடணும். ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் எடுத்து நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு போட்டுட்டு அந்த கல் உப்பில் இந்த மீன் துண்டுகளெல்லாம் போட்டு நல்லா நம்ம கையை வச்சு சுற்றி சுற்றி தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுக்கும் போது மீனில் இருக்கிற கசடு எல்லாமே போயிடும். உப்பு கலந்த தண்ணிலையோ இல்லை உப்பு போட்டு தேய்க்கும் போதோ மீனில் எந்தவித கவுச்ச வாடையுமே வராது. கடைசியில் விருப்பப்பட்டால் லெமனும் மஞ்சள் தூளும் விட்டு கூட நம்ம அலசி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 தண்ணியில் அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். மீன் மண்டையை நம்ம போட்டு ஆக்கும் போது அந்த கண்ணை எடுத்து வெளியில் போட்டு ஆக்கக்கூடாது. கண்ணில் நிறையவே சத்து இருக்குது. நம்ம இதயத்துக்கு மூளைக்கு கண்ணுக்குன்னு சொல்லி கவுச்சையே இல்லாமல் மீன் குழம்பு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.